ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கு எபிசோடு என்னன்றது பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க விஜய் வந்து காவேரிக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. ஆனால் எதுக்குமே ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அதை கேட்டுட்டு மட்டும் போய் படுக்கிறதுக்கு போவாங்க. அப்போ சாரதா வந்து அதுக்கு ரிப்ளை தான் பண்ணாண்டி அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க வீம்புக்கு பண்ணாத போயிடுவாங்க. அதே தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் வந்து திரும்பவும் அவங்க விஜய் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பி விடுறாங்க. ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க காவேரி வந்து கிளம்பி வராங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இன்னொரு கொல்லிக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு, இன்னும் வரலைங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை மிஸ் வந்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா, காவேரி வந்து இடிக்கிற மாதிரி வருவாங்க. அப்போ பார்த்தா பின்னாடி வந்து சாரதா வந்து மறைச்சி மறைச்சி வருவாங்க. ஏன்னா பாப்பாவை வந்து பார்க்கணும், நேற்றெல்லாம் போய் கத்திட்டு வந்தாலே, அங்கே வேறு கடத்தின்னு போயிட்டு வந்தாங்க இல்லையா, பாப்பா எப்படி இருக்கிறா என்ன பண்ணுறான்னு தெரியல, சரி பாப்பா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம், எப்படி இந்த வழியில் தானே ஸ்கூலுக்கு வருவா அப்படின்றதுனால சாரதா வந்து பின்னாடியே வருவாங்க. அந்த பைக் எங்கே காவேரி மேலே மோதிருமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காவேரின்னு கத்திடுவாங்க. இவங்க காவேரி உடனே திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா இங்கே என் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் ஐயோ பார்த்துட்டாலே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, நம்மளுக்கு தான் சொல்லவா வேணும், ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வருவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குதா, அங்கேயே வாங்கிக்கலாம் காயெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. ஏம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் அவ்வளோ பெரிய கடை இருக்குது, அங்கே வாங்கிறத விட்டுட்டு எதுக்குமா இங்கே வந்து வாங்கிறதுக்கு வர நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு சொன்னதுக்கு, அதுக்கு என் கூடவையாவது வர வேண்டியதானே நீ அப்படின்னு சொன்னதுக்கு, நீ போனால் அங்கே திட்டுவ, அதனால தான் நான் பின்னாடியே வந்தேன், நான் அதை நீயே பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே நான் சொல்கிறது செஞ்சுட்டு தான் நீ அடுத்த வேலை பார்ப்ப இல்லை, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து 2 பேரும் கிளம்பி வருவாங்க. உடனே சாரதா வந்து மனசுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு வருவாங்கன்னா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாலா இல்லையா, இந்த வழி தானே வருவா, இல்லை முன்னாடியே போயிட்டாளா, இல்லை பின்னாடி வருவாளா, இல்லை லேட் ஆகுமா, இல்லை பாப்பா நான் பார்க்க மாட்டேன்னா, அந்த குழப்பத்திலே அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி விஜயும் பாப்பாவும் தான் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு காவேரியும் சாரதாவும் பார்ப்பாங்க. அப்போ அங்கே பாருங்கள் மிஸ்ஸு மாதிரி யாரோ போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே விஜய் வந்து என்ன சொல்வார்னா, மிஸ்ஸு மாதிரி இல்லைம்மா மிஸ்ஸே தாம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்வார். உடனே வந்து பாப்பா என்ன சொல்லுவான், அப்பா இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கும் நீங்கள் அடித்த பர்ஃப்யூம்க்கும் வீண் போகலைல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா சொல்லுவாள். அதுக்கு விஜய் வந்து என்ன என்னை கிண்டல் பண்ணுறே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பார். சரிப்பா வண்டி நிறுத்துங்கப்பா, அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். உடனே ஹார்ன் அடித்த உடனே பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து நிற்பாங்க, 2 பேருமே காவேரியும் சாரதாவும் நிற்பாங்க. உடனே வந்து இவர் விஜயும் பாப்பாவும் கீழே இறங்கி வந்து, ஹாய் சாரதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இறங்கி வருவா. இவங்களும் வந்து விஜயும் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நின்று பேசுவாங்க. பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் தான் என்ன நீங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து சாரதாவை கேட்பாங்க. இல்லைப்பா இங்கே பக்கத்தில் காய் வாங்கலான்னு வந்தேன் நான், அப்படியே சரி காவேரி கூடவே கூட துணைக்கு வந்த மாதிரி ஆகும், அப்படியே அவளை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போய் பக்கத்தில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. உடனே விஜய் என்ன சொல்வார்னா, சரி வாங்க காரில் தான் போகலாம், பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கூப்பிடுவாங்க. உடனே காவேரி வந்து, இல்லை பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்குது, நாங்கள் நடந்து போய்க்கிறோம், நீங்கள் பாப்பாவை வச்சுருக்கிறீங்கள அவளை நீங்கள் கூட்டிகிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, நாங்கள் நடந்து வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு இல்லடி போயேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அம்மா கம்னுருமா நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, சரி நாங்களும் வந்து நடந்தே வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. பாப்பா வந்து என்ன சொல்லுவா, மிஸ் நீங்கள் இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா காலையில் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னீங்களே ஃபஸ்ட்டு பீரியடு, அப்புறம் டைம் ஆகிடும், சரி வாங்க நம்ம நடந்துக்கிட்டே பேசிகிட்டே போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து காவேரி கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி அவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு சாரதாவும் விஜயும் பேசிக்கிட்டு வருவாங்க.
என்ன அத்தை இப்போ எதுக்குமே பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி வந்து இவர் விஜய் வந்து சொல்லுவார். உடனே சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்திக்கு அவ்வளோ கோவத்தோட வந்தா, என்ன பண்ணுவா, எப்படி பேசுவா அப்படின்ற பயந்துக்கிட்டே இருந்தேன் நான். ஆனால் போகும்போது அவ்வளோ கோவத்தோட போனா, வரும்போது கொஞ்சம் சாந்தமாக வந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி சாரி கேட்டதா வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் விஜய் சொல்வார், ஆமாம் அத்தை இப்போ எனக்கு விஷயம் நடந்தது தெரியாது, அதனால் எனக்கு தெரிஞ்சு செய்யலை, இது தெரியாதுன்னு தான் பண்ணாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கக்கிட்ட நான் கேட்டதுனால தான் கொஞ்சம் அமைதியாக ஆனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்வார். உடனே சாரதா வந்து சொல்லுவாங்கன்னா, அவள் தான் கல் நெஞ்சுக்காரியாச்சே, எதுவுமே சொல்கிற பேச்சே கேட்கவே மாட்டாளே அவள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அத்தை, இனி வந்து நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஏதாவது சொல்லி சமாளித்து அவளை வந்து என் பக்கத்தை என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் கொண்டு வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். உடனே வந்து நைட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன், அதுக்கு ரிப்ளையே பண்ணவே இல்லை அத்தை அவள் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவார். வாய்ஸ் நோட்டு அனுப்பலையா, அவள் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்புனது ஒன்று விடாது கேட்டுட்டு சிரிச்சுட்டு உக்காண்டிருந்தா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி. அவள் சிரிச்சது உங்களுக்கு எப்படி தெரியுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் ஒட்டு கேட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அத்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அத்தை நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, அதுக்கு என்ன மாப்பிள்ள வாங்க நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாப்பா கிட்ட போயிட்டு, அம்மா எப்போ பார்த்தாலும் நீ மிஸ்ஸுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிற, மிஸ்ஸு கூட தான் கிளாஸ்லேயே இருக்க போகிறேன், மிஸ்ஸுக்கிட்டே பேசிட்டு போகிற, வா என்கிட்ட பாட்டிக்கிட்ட வந்து பேசு, அம்மாவும் அப்பாவும் பின்னாடி வரட்டும் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பாப்பா ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு, என்னது அம்மாவும் அப்பாவுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா கேட்ட உடனே எல்லாம் ஷாக் ஆகி அப்படியே நிற்பாங்க. அப்புறம் இவங்க சாரதா வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு, உங்கள் டீச்சரும் உங்கள் அப்பாவும் பேசின்னு வரட்டும், நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பாப்பா கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பின்னாடி 2 பேர் பேசிக்கிட்டு வரும்போது, உங்கள் ஒய்ஃப் எப்படி தான் பிரிஞ்சாங்க, என்ன தான் கதை, எதையுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு வந்து சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 2 பேர் பிரிஞ்சது காரணம் ராகவ் தான் சொல்லுங்கள் மாப்பிள்ள, சொல்லுங்கள் தம்பி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சாரதா வந்து வாய் விட்டுருவாங்க. என்னது ராகவா, எந்தெந்த விஷயத்தில் தாங்க ராகவ் வரும், இப்போ தான் குழந்தைய கடத்தின விஷயத்தில் தான் ராகவன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃப் பிரிஞ்சதுக்கும் ராகவ் தான் காரணமா, என்ன தான் பிரச்சனை, என்ன தான் விஷயம், கொஞ்சம் சொல்லி தான் தொலைங்களாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜயை பார்த்து கேட்பாங்க. அப்புறம் விஜய் வந்து சொல்வார், இந்த மாதிரி நானும் என் ஒய்ஃபை வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 9th மந்த்து ப்ரெக்னென்ட் நாங்கள் செக்கப் போயிட்டு வரும்போது ராகவ் மூலயமா தான் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, அதில் தான் வந்து அம்மு பெற்று கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஐயோ இவ்வளோ நடந்திருக்குதா, உங்களுடைய இழப்புக்கு என்னால் ஈடு செய்ய முடியாது, இருந்தாலும் சாரிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதனால் என்னங்க பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பேசிக்கிட்டு வருவாங்க. உடனே பாப்பாவும் சாரதாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பாப்பா தான் கேட்பா, என்ன பாட்டி ஒன்றும் அம்மாவும் மிஸ்ஸும் காணோம், பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க, ஒன்றும் காணலையே அப்படின்ற மாதிரி. அவங்க நின்று பொறுமையாக பேசிட்டு வருவாங்கம்மா, அதை வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயும் காவேரியும் அங்கேருந்து டேர்ன் பண்ணி வர மாதிரி காமிப்பாங்க. இதை வந்துட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் மிஸ்ஸும் நீயும் கிளாஸ்க்கு போங்க, நான் கடைக்கு போயிட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் தான் வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க, வாங்க அத்தை நான் கார்லேயே போய் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். உடனே சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடைக்கெல்லாம் வரலைங்க மாப்பிள்ள, உங்களை பார்க்குறதுக்கும் பாப்பா பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் நான், அவகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும்ல, இல்லைன்னா அவள் தாம் தும்னு கொத்துவாள், அதனால தான் நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான், நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லிட்டு போவாங்க. சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி கிளாஸில் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா வந்து லஞ்சு கொடுத்து விட்ருக்குறாங்க இல்லைங்களா, இப்போ இவங்க 2 பேரும்
சாப்பிட்டுன்னு இருக்கிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. காவேரியும் பாப்பாவும் வந்து ஏன்னா சாரதா வந்து லஞ்ச் கொடுத்து விட்ருக்கிறதுனால அதை அம்மாக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இவங்க காவேரி வந்து விஜய் சொன்னதை வந்து யோசித்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எப்படி ஆனது என்னது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே வந்து சாப்பிடுவாங்க. உடனே வீட்டுக்கு தான் போயிட்டு இவர் விஜய் சொன்னதை வந்து விஷயத்தை வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. இந்த மாதிரி அவருக்கு நடந்ததாம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம், இறந்துட்டாங்களாம், எல்லாத்துக்குமே ராகவனால தான் இந்த பிரச்சனையாம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. ஓ அப்படியாடி அப்படின்ற மாதிரி அவங்களும் தெரியாத மாதிரியே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் தான் காமிப்பாங்க. விஜய் வந்து மறுபடியும் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க காவேரிக்கு. என்ன பண்ணுறீங்க மிஸ், சாப்பிட்டீங்களா, ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் போட்டு கேட்பாங்க. இந்த ஆள் எதுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அந்த ஓப்பன் பண்ணி பார்த்து கேட்குற மாதிரி தான் வந்து கதையை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.